Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நேத்தே SSC Cgl 2022 எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிருக்கணும். அப்படிதான் உங்களுடைய காலண்டர்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா நோட்டிஃபிகேஷன் நேத்து ரிலீஸ் பண்ணல. நோட்டிஃபிகேஷன் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க? Tier 1 எக்ஸாம்ஸ் எப்ப கண்டக்ட் பண்ணுவாங்க? அந்த Tier 1 எக்ஸாம்ஸோட டேட் நோட்டிஃபிகேஷன்ல சொல்லிடுவாங்களா? இத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்றத பார்க்கலாம், ஓகேவா? லாஸ்டா SSC ரிலீஸ் பண்ண 4 எக்ஸாம்ஸோட இதுமே பாத்தீங்கன்னா 4 எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், SSC CPO எக்ஸாம், SSC JE எக்ஸாம் அண்ட் ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம், இந்த 4 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனும் பாத்தீங்கன்னா சொன்ன டேட்ல தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா Cgl 2022 எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் நேத்து செப்டம்பர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ரிலீஸ் பண்ணல, ஓகேவா? சோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆகாது. நேத்து செகண்ட் சாட்டர்டேங்கிறனால ரிலீஸ் ஆகல, ஹாலிடேங்கிறனால ரிலீஸ் ஆகல. இன்னைக்கும் ரிலீஸ் ஆகாது, நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆக போறது பாத்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு அப்புறம் தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் எப்போ வரும்ட்டு அதுல ஃபோக்கஸ் பண்ணாதுங்க. நோட்டிபிகேஷன் வந்து ஒரு மாசம் தருவாங்க அப்ளை பண்றதுக்கு, ஓகேவா? அந்த ஒரு மாசத்துக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன் எப்போ வருங்கிற அதுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நோட்டிபிகேஷன் எப்போ வரும் சொல்லுங்கன்ட்டு. நோட்டிபிகேஷன் வந்த உடனே நம்ம யூடியூப் சேனல்ல உடனே இன்ஃபார்ம் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அப்ளை பண்றதுக்கு ஒரு மாசம் சாலிடா தருவாங்க. அதுல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்தது எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்றத பார்த்துக்கலாம், ஓகேவா? இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண 4 எக்ஸாம்ஸோட நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கரெக்டா ஒரு 90 நாள், ஓகேவா? 90 டேஸ்க்கு அப்புறம் அதோடைய ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் த எக்ஸாம்ஸ் வச்சிடுறாங்க SSC. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண வேண்டியதா, ஸோ அதை பிளான் பண்ணி நம்ம பார்த்தோம். சரி, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு வச்சுக்கிட்டாலுமே அது இருந்து ஒரு 90 நாள் கரெக்டா டிசம்பர் மாசம் 10ல இருந்து 15க்குள்ள எக்ஸாம்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் உங்களோட எக்ஸாம் டேட்டா இருக்கும். ஸோ Tier 1 டிசம்பர் 10ல இருந்து 15க்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. முடிஞ்சா டிசம்பர் 5ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா டிசம்பர் 5ல இருந்து 15க்குள்ள Tier 1 எக்ஸாம்ஸை நடத்த ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 10 நாள் Tier 1 எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ முழுக்க இருக்கிறது 90 நாள், ஹார்ட்லி 90 நாள் தான் இருக்கு. சில சமயங்கள்ல 70 நாள் 80 நாள்லயே எக்ஸாம்ஸ் வச்சிருவாங்க. ஸோ அதனால இருக்கிற டைம்ஸை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ரிவிஷன் நிறைய பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் டைம் இருக்கு அப்ளை பண்றதுக்கு. அந்த டைம்ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன் வந்தோன்னு அப்ளை பண்ணவும் கிடையாது. அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ நோட்டிபிகேஷன் நாளைக்கு ஈவினிங் 8 o'clock மேல கட்டாயம் வந்துடும். இன்னைக்கு லீவுங்கிறனால வர வாய்ப்பு கிடையாது, ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல SSC Cgl Tier 1 கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. அதோட லிங்க் அண்ட் டீடைல்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்த்துட்டு Tier 1 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்றவங்க அந்த கோர்ஸ்ல உள்ள டாபிக்ஸ் வீடியோ மட்டும் நீங்க பார்த்து படிச்சாலே உங்களால Tier 1ல நல்ல மார்க்ல கிளியர் பண்ண முடியும், ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.